உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு நைட்டு சும்மா அலையாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? என்ன சர்ப்ரைஸ் சொல்லுங்க பாரதி. நீங்க போய் பீரோவை திறந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு புடவை எடுத்து வைங்க. எதுக்கு? இன்னைக்கு நைட்டு நான் அந்த புடவை தான் கட்டிக்க போறேன். ஏன் வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? என்ன பாரு, ஏதாவது தெரியுதா? வித்தியாசமால ஒன்னும் தெரியலடி, அப்படியேதான் இருக்க. ஏய், என் கண்ணு பாருடி. கண்ணு பாக்கணுமா? என் கண்ணுல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ஏய், ஐப்ரோ ட்ரிம் பண்ணிருக்கியா? ஐலாஷ் ஏதாவது எக்ஸ்டென்ஷன்? அப்படியே கடிச்சு கொதறிடுவேன் பாரு. என் முகத்தை பார்த்தா உனக்கு ஒண்ணும் தெரியலையா? ஏய், என்ன பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா? முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு நான் என்ன சைக்காலஜி டாக்டரா என்ன? போடி, நீ எல்லாம் என் ஃப்ரெண்டே கிடையாது. இந்த பேர் ஃப்ரெண்டு கிடையாது, அது இதுன்னு சொன்னா அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவேன். முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. சரி, கடைசியா ஒரு சான்ஸ். இந்த தடவை கரெக்டா சொல்றியான்னு பார்க்கலாம். என் முகம், என் கண்ணெல்லாம் வித்தியாசமா இருக்குல்ல? முகம் கண்ணெல்லாம் மட்டும் இல்லடி, உனக்கு மூளையும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஏய், பின்ன என்னடி, என்ன விஷயம்னு சொல்றதை விட்டு புதிர் போட்டு பேசிட்டு இருக்க? நிஜமாவே உனக்கு எந்த வித்தியாசமும் தெரியலையா? பாரதி, சத்தியமா தெரியல. சரி இரு, மூஞ்சி மாத்தாத, நான் என்னன்னு பாக்குறேன். ஏ கள்ளி, நிஜமாவா? பாரதி, எப்போ? இன்னைக்குதான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வந்தோம். சொல்லுண்டி நீ. உனக்கு பையன் வேணுமா இல்ல பொண்ணு வேணுமா? அதுல என்ன சந்தேகம்? கண்டிப்பா பையன்தான். ஆமாமா, தமிழ் வேற இருக்கால, அப்போ ரெண்டாவது குழந்தை பையனா இருந்தா சூப்பரா இருக்கும்ல. ஏய், இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, உன் புருஷன் ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லலடி. ஏய் இல்லடி, அவருக்கு இன்னும் தெரியாது. தெரியாதா? இன்னும் ஏண்டி சொல்லல? இன்னைக்கு நைட்டு சர்ப்ரைஸா சொல்லலாம் தான் நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லல. ஓ, சர்ப்ரைஸோ? என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நான் அதை சொன்னதும் அவர் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணும்டி. நான் அடிக்கடி அவர்கிட்ட ஒன்னு சொல்லுவேன், எனக்கு அவர் மாதிரியே ஒரு ஜெராக்ஸ் வேணும், ஜெராக்ஸ் வேணும்னு. இப்ப நிஜமாவே அப்படி ஒரு ஜெராக்ஸ் வரப்போகுதுன்னு தெரிஞ்சா அதுல எவ்வளவு சந்தோஷப்படுறாருன்னு அவர் கண்ணுல பார்க்கணும். அது ஒரு மாதிரி நல்ல ஃபீல் அடி. ஆமா, அந்த செம ஃபீலிங்க மேடம் எப்போ எங்களுக்கு தர போறீங்க? இப்ப எதுக்கு நீ என்ன நோண்டிட்டு இருக்க? அது நடக்கும்போது தானா நடந்துட்டு போகுது. அதுவாலாம் எதுவும் நடக்காது, நாம தான் நடத்தி வைக்கணும். சரி சரி, இப்பதான் எல்லாம் சரியா நடந்துருச்சுல, இனிமேயும் எல்லாம் தானா நடக்கும். ஆமாண்டி, உன் கூட படிச்ச எனக்கே இப்ப ரெண்டாவது குழந்தை வரப்போகுது. ஆனா நீ இன்னும் குழந்தை மாதிரியே இருந்தா உள்ளுக்குள்ள கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. உன்னை யாரும் அவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ண சொன்னது? என்ன மாதிரி ஸ்லோவா கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல? ஆமா, நான் தான் கல்யாணம் வேணும் கல்யாணம் வேணும்னு போர்ட்ல எழுதி போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேனா? அதுவா அமைஞ்சது, அதுவா முடிஞ்சது. சரிடி, இவ்ளோ நாளா தமிழுக்கும் ஆதிக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு. இப்போ நடுவுல ஒரு குட்டி பாப்பா வந்தா தமிழ் மனசு எதுவும் கஷ்டம்லாம் படாதுல்ல? எனக்கும் முதல்ல அப்படிதான் தோணுச்சுடி. ஆனா இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது
அவ ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு அவ அது தம்பி தம்பின்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தா. நானும் அப்படியே சும்மா அவகிட்ட கேக்குற மாதிரி கேட்டு பார்த்தேன். அவளுக்கு தம்பி பாப்பா வந்தா ரொம்ப சந்தோஷமா. அப்படின்னா ஓகே தாண்டி. இருந்தாலும் அவளை இதுக்கு மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்கோ. பாரதி, முதல்ல பிறந்த குழந்தைங்க எல்லாருமே சந்திக்கிற முதல் பிரச்சனை இதாண்டி. தமிழெல்லாம் அப்படி இருக்க மாட்டா. இருந்தாலுமே அவ மேல இருக்கிற அஃபெக்ஷன் குறையாம பாத்துக்கோ என்ன. கண்டிப்பாடி. இதுக்கப்புறம் எத்தனை குழந்தை வந்தாலும் அவதானே என்ன முதல்ல அம்மானு கூப்பிடுவ. அதனால என்னைக்குமே அவ எனக்கு ஸ்பெஷல் தான். சரிடி, லேட் ஆச்சு. ஆதி வேற வெயிட் பண்ணுவாரு. நான் கிளம்புறேன். சரிடி, பத்ரம், பாத்து போ. தாத்தா, அத தமிழு, என்னத்தா நீ மட்டும் வந்திருக்க தனியா? பவியத்த கிட்ட ஸ்கெட்ச் வாங்க வந்த தாத்தா. அப்படியா? சரி, உட்கார் உட்கார் உட்காரு. இருங்க, இந்த தாத்தா உங்களுக்கு பிடிச்சதா ஒன்று கொண்டு வரேன். தமிழு, இந்தாங்க. தேங்க் யூ தாத்தா. அதான் தமிழு, தாத்தா உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், அதுக்கு நீ சரியா பதில் சொல்றியான்னு பாப்போம். கேளுங்க தாத்தா. உனக்கு அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா? ரெண்டு பேரையும் தான் பிடிக்கும். சரி, அப்போ இதுக்கு பதில் சொல்றியா? உனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்குமா இல்ல அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? ரெண்டு பேருக்குமே தான் தாத்தா என்ன பிடிக்கும். அது தாத்தா என்ன கேட்க வரேன்னா, இப்போ தாத்தா வீட்டில் ஆண்டாளத்தை பவியத்தை ரெண்டு பேர் இருக்காங்களா? ஆனா தாத்தாவுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? தாத்தாவுக்கு ஆண்டாளத்தை தானே ரொம்ப பிடிக்கும். அப்ப பவியத்தை உங்களுக்கு பிடிக்காதா தாத்தா? இல்லடா, அதாவது பவியத்தைய பிடிக்கும், ஆனா ஆண்டாளத்தை தானே ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி உங்க அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா இல்ல உங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படின்னா எங்க அப்பாவுக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்கும். இப்போ நீ மட்டும் இருக்கிறதுனால உங்க அப்பா உன் மேல பாசமா இருக்காரு. ஆனா நாளைக்கே உனக்கு ஒரு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அப்பா உன்னை கண்டுக்கவே மாட்டாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.